இன்றைக்கி நமக்கு கொஞ்சம் அத்திப்பழம் கிடச்சிச்சு. அது நல்லா பழுத்த பழமாக இருக்குது பாருங்கள். இது கிடச்சிச்சு. இன்றைக்கி நம்ம தேனில் இதை ஊற போட்டு வைக்க போகிறோம். வச்சுருந்து சாப்பிட்லான்னு ஒரு இதில் நிறைய இரும்பு சத்து எல்லாமே நிறையா இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதனால் கிடச்சதை வேஸ்ட் பண்ணாமல் இங்கே தேன் வாங்கி வச்சுருக்குது. தேன் ஒரு 1/4 பாட்டில்கிட்ட இருக்குது. பழம் ஒரு 20 பழம் கிட்ட தான் இருக்கும். கொஞ்சத்தை இப்போ நம்ம இதில் பிச்சு போட்டிருக்கு. இந்த போட்டிருக்குதா, இது ஃபுல்லாத்தையும் பிச்சு போட்டு தேனை போட்டு ஊற வச்சுட்டு 1 வாரம் கழித்து சாப்பிட்லாம். இப்போ இது பிச்சு பார்த்துக்கிறணும். இதெல்லாம் ஒரு பூச்சி மாதிரி தெரியும், ஆனால் அது பூச்செல்லாம் கிடையாது. இதுக்குள்ளே புழு இருக்கா நான் பார்த்துக்கிறணும். இருக்கும், எறும்பு ஏதாவது இருக்கும். நல்லா விரித்து பார்த்துட்டு அதை அப்படியேவும் போட்டுடலாம். எல்லா பழத்தையும் இது மாதிரி தான் பிரித்து பார்க்கணும். பார்த்துட்டு இதில் ஒன்றும் இல்லை, பூச்செல்லாம் இல்லை, நல்ல பழமாக இருக்குது. இதே மாதிரி பிச்சு பாட்டிலில் போட்டு வைக்க போகிறோம். தேனில் போடுறதுனால கெட்டு போகாதுன்றனால அப்படியேவும் பண்ணுறோம். இதை இல்லைன்னா காய வச்சு தான் எல்லாம் கடையிலலாம் விற்பாங்க. ரேட் ரொம்ப ஜாஸ்தியாக. நமக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிருக்கு. அதை அப்படியேவும் பிச்சு போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம வீட்டில் ஆள் எண்ணிக்கை கூடன்றனால ஓரளவுக்கு வேகமாக காலி ஆகிடும். இந்த தேன் நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நம்ம இடத்துல எடுத்த தேன், சுத்தமான தேன், அதில் தான் போட போகிறோம். இப்போ நம்ம வீட்டில் பச்சையாகவே லேசாக தேனை சிப் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. கையை ஆடாமல் வச்சிட்றா. சரித்தேன். ஓகே, போதும். அப்படியே எடுத்து வாயில் போட்டுக்கோ. எப்படி இருக்கு? எப்படா இருக்கு? சூப்பராக இருக்கு. ஒரு வழியாக எல்லாத்தையும் பிச்சு போட்டாச்சு. கிட்டத்தட்ட ஒரு இந்த பழைய ஹார்லிக்ஸ் டப்பா பாட்டிலுக்கு ஒரு 1/2 கிட்ட இருக்குது. இதில் ஃபுல்லாக தேனை ஊற்றிடலாம். தேனை ஊற்றுங்கோ. ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் பட்டா போதுண்டா. இருக்கிற தேனை பூரா காலி பண்ணிடாத. இவ்வளோ தேனை ஊற்றிட்டேன். வீட்டில் வாங்க, பாட்டிட்ட வசம் வாங்க போகிறீங்க. அது ஊற போட்டாச்சு. இப்போ இதையே பிச்சு எடுத்து தேனை ஊற்றி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது போல் மாதிரி. ஆமாம், சிந்துங்க. உனக்கு கொடுக்காமல் எடுத்தாச்சா? ஓகே, மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.